நடப்பு கல்வியாண்டிற்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். 2026 மார்ச் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்புக்கு தேர்வு நடத்தப்பட்டு மே 8ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மார்ச் 11 முதல் ஏப்ரல் 6 வரை 10ஆம் வகுப்பு தேர்வு நடத்தப்பட்டு மே 20ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்படுகிறது. தேர்வு எழுதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையும் செய்முறை தேர்வுகள் நடைபெற உள்ளது. மாணவர்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று +2 பொதுத் தேர்வில் கணக்கு பதிவியல் தேர்வுக்கு கால்குலேட்டர் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்பு வணிக கணித பாட தேர்வுக்கு மட்டும் கால்குலேட்டர் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 பேர் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டனர். கால்களில் குண்டு காயங்களுடன் மதுரையைச் சேர்ந்த தவசி, சிவகங்கையைச் சேர்ந்த கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகியோர் பிடிபட்டனர். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றச் செயலில் ஈடுபட்டவர்களை போலீசார் பிடிக்க முயன்றபோது அவர்கள் தாக்கியதில் தலைமை காவலர் காயமடைந்தார். துடியலூர் அருகே பதுங்கியிருந்த போது 3 பேரையும் போலீசார் சுற்றி வளைத்த போது தலைமை காவலரை கையில் வெட்டிவிட்டு தப்ப முயன்றதாகவும் அப்போது 3 பேரையும் சுட்டு பிடித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். கோவையில் ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி அடிக்கடி வருவதை பல மாதங்களாக பைக்கில் நோட்டமிட்டு கொடூரர்கள் குற்றச் செயலை அரங்கேற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அருகில் யாரும் இல்லாத சூழல் பார்த்து ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியை தூக்கிச் சென்று கொடூரர்கள் அத்துமீறி உள்ளனர். சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக மாறி மாறி கொடுமைப்படுத்தியதாக கோவை இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை யாரிடமும் கூறக்கூடாது என இளம்பெண்ணை கொடூரர்கள் மிரட்டியதாகவும், நகை திருட்டு எனதான் கூற வேண்டும் என காதில் அணிந்திருந்த கம்மலை பறித்துக் கொண்டு அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. கோவையில் இளம்பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் மனித தன்மையற்றது என தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்தகைய கொடூர குற்ற செயல்களை கண்டிக்க எந்த கடும் சொல்லும் போதாது என தெரிவித்துள்ளார். கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். அனைத்து துறைகளிலும் மகளிர் அடையும் முன்னேற்றம்தான் வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முழுமையான முற்போக்கு சமூகமாக நாம் மாறுவதற்கும் அதுவே வழிவகுக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை தெரிவித்தார். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் அதிமுக மகளிர் அணி நிர்வாகிகளும் பெண்களும் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பதைக்க வைத்த நிலையில் சுந்தராபுரம் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கி அதிமுகவினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதேபோல் ஈச்சனாரியில் உள்ள தனியார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகளுக்கும் அதிமுகவினர் விலையில்லா பெப்பர் ஸ்ப்ரேவை வழங்கினர். சட்டவிரோத கிட்னி விற்பனை வழக்கில் திருச்சி சித்தார் மருத்துவமனை மீதான நடவடிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்ததற்கு தமிழக அரசே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி தெரிவித்தார். அரசு வழக்கறிஞர்கள் முறையாக வாதிடாததால் தான் அரசின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி சித்தார் மருத்துவமனையை போலவே திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையும் உயர்நீதிமன்றம் மூலம் தப்பித்துக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தனது கட்சிக்காரரின் மருத்துவமனையை தப்பிக்க வைக்க தமிழக மக்களின் நலனை புறந்தள்ளிவிட்டு திமுக அரசு சூழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கடுமையாக சாடியுள்ளார்.
பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளை பிடிப்பதும் தண்டனை பெற்றுத் தருவதும் காவல்துறையின் கடமைதான் என பாமக தலைவர் அன்புமணி கருத்து தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற கொடூர சம்பவத்தை தடுக்க தமிழக அரசு தவறியது ஏன் என்ற பொதுமக்களின் கேள்விக்குதான் முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் OPS ஆதரவு MLA-வான மனோஜ் பாண்டியன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமானார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்று MLA ஆனார். பின்னர் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டபோது பன்னீர்செல்வம் அணிக்கு தாவினார். திராவிட கொள்கைகளை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக என மனோஜ் பாண்டியன் புகழாரம் சூட்டியுள்ளார். பாஜகவின் கிளை கழகம் போல் அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய மனோஜ் பாண்டியன் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைப்பது தொடர்பாக யாரிடமும் கருத்து கேட்கவில்லை எனவும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். OPS ஆதரவு MLA மனோஜ் பாண்டியன் திமுகவில் ஐக்கியமான நிலையில் தனது MLA பதவியை ராஜினாமா செய்தார். தனது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து மனோஜ் பாண்டியன் வழங்கினார். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எனப்படும் SIR பணிகள் தொடங்கியுள்ளன. இம்மாநிலங்களில் உள்ள சுமார் 51 கோடி வாக்காளர்களை சரிபார்க்கும் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் துணையுடன் வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ மேற்பார்வையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. SIR பணிகளில் ஈடுபடும் கட்சியினருக்கு எழும் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு உதவிடும் வகையில் இந்த உதவி மையம் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் சாமிநாதன் ஆகியோரை நியமித்து கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுகவில் 5 துணை பொதுச் செயலாளர்கள் உள்ள நிலையில் கூடுதலாக 2 நியமிக்கப்பட்டுள்ளனர். மூத்த அமைச்சரான துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துக்கு திமுக தலைமை மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கியது. காட்பாடி மற்றும் KV குப்பம் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய வேலூர் வடக்கு மாவட்ட செயலாளராக கதிர் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு திமுகவில் மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கியிருப்பதற்கு அதிமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை நாட்டையே உலுக்கியுள்ள இந்த சமயத்தில் பெண்களை மிகவும் ஆபாசமாக பேசிய பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவியை அவார்டாக வழங்கி திமுக அழகு பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் வரும் 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 6ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 11,250 ரூபாய்க்கும், சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலையில் கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 165 ரூபாய்க்கும், கிலோ 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. சேலத்தில் ராமதாஸ் ஆதரவு பாமக MLA அருள் பயணித்த கார் மீது பலர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார்கள் மீது கற்களை தூக்கி எறிந்து ஒரு தரப்பினர் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. பாமக MLA அருளை காப்பாற்ற முயன்ற ஆதரவாளர்கள் மீது சரமாரி தாக்குதல் நடத்தப்பட்டது. வயல்வெளியில் வைத்து கம்பு, கட்டைகள், பெல்ட் என கையில் கிடைத்தவற்றை கொண்டு சரமாரியாக தாக்கிய ஒரு தரப்பினரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அன்புமணியின் ஆதரவாளர்கள் தான் தன்னை கொலை செய்ய முயன்றதாக ராமதாஸ் ஆதரவு பாமக எம்எல்ஏ அருள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். காரை விட்டு இறங்கியிருந்தால் தன்னை கொலை செய்திருப்பார்கள் என்றும் பதற்றத்துடன் கூறினார். அன்புமணி கொலை செய்ய முயன்றதில் தமக்கு எவ்வித ஆச்சரியமும் இல்லை என பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். பெற்றெடுத்த தந்தை ராமதாஸை கொலை செய்வதே அன்புமணியின் நோக்கம் எனவும் அவர் குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணி ஆதரவாளர் ஒருவரை அருள் தாக்கியதன் விளைவாகவே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாக்கு விளர வைக்கும் களத்தில் காரை நிறுத்தி தகராறில் ஈடுபட்ட அருள் தரப்பினர் அன்புமணி ஆதரவாளரான ராஜேஷை தாக்கியுள்ளனர். இதையடுத்துதான் அருள் மீது தாக்குதல் நடத்த முயற்சி நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேலூருக்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாலாறு பாலத்தின் வழியாக நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அவருடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இலங்கை அரசால் கைதாகி சிறையில் உள்ள தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் EPS வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கை அரசோடு தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கும் EPS வலியுறுத்தினார். பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தமிழக காவல்துறையை நவீனமயமாக்க வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் மக்கள் நடமாட்டம் உள்ள இடங்களில் CCTV கேமராவை காவல்துறையினர் பொருத்த வேண்டும் என்றார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் PK மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்டும் பணியை அமைச்சர் மூர்த்தி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என கடந்த ஏப்ரலில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அறிவித்ததை அடுத்து உசிலம்பட்டி பழைய அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 6,36,00,000 ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைக்கப்பட உள்ளது. சென்னை எழும்பூர் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டத்தில் CPM வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் அதிமுக முகவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. CPM முகவர்கள் 1 மாத காலத்தில் வீடு வீடாக சென்று படிவங்களை வாக்காளர்களிடம் கொண்டு சேர்க்க முடியாது என்று மாநகராட்சி அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிமுகவினர் முடியும் என கூச்சலிட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் விரைந்து விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அவர் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதிய கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான பிரிவு உண்மையான அதிமுக இல்லை என்றும் கட்சியின் உண்மை நிலை என்னவென்பதை நிரூபிக்க கால அவகாசம் கோரியும் வலியுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூரில் நிகழ்ந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் இந்த சமூகம் வாழ்வதற்கே தகுதியில்லாத நரகமாக மாறியுள்ளதை காட்டுவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டங்கள் கடுமையாக இல்லை என்பதை இந்த சம்பவம் உணர்த்துவதாகவும் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்டத்தால் பாதிக்கப்பட்டுத்தான் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்ததாக அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்தார். மேலும் EPS நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள அதிமுக தொண்டர்கள் மனோஜ் பாண்டியனை போல் முடிவெடுப்பது துரதிர்ஷ்டவசமானது என்றார். வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது அதிரடி படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாக்கி இழப்பீட்டுத் தொகையான 2,59,00,000 ரூபாயை உடனடியாக விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த வேண்டியது அரசின் கடமை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கும் இழப்பீட்டுத் தொகை மக்களின் பணம் தானே தவிர அரசு பணம் இல்லை என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. ஓராண்டாக உத்தரவை செயல்படுத்தாமல் இருந்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முகாந்திரம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாஜக நிர்வாகிகள் கூட்டத்திற்காக வந்தபோது காரை விட்டு இறங்கியதும் மைக்கை நீட்டிய ANI செய்தி நிருபரால் அண்ணாமலை ஆத்திரமடைந்தார். பிறகு பேசுவதாக கூறியும் தொடர்ந்து செய்தியாளர் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்ததால் பொதுவெளியில் நிருபரை முகம் சுளிக்க வைக்கும் வகையில் அண்ணாமலை ஒருமையில் பேசினார். அண்ணா
பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஆதாரங்களை மறைத்ததாக கூறி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தாக்கலான மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார்? இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட மறுத்து வழக்கை தள்ளுபடி செய்தனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களுக்கு சொந்தமான 5 இடங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அமைந்தகரை, சூளைமேடு, கோடம்பாக்கம், நெற்குன்றம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தொழிலதிபர்களின் வீடுகளில் சோதனை நடைபெற்றது. காவல் நிலைய எல்லை வரம்பை தாண்டிய செயலில் ஈடுபட்டதாக போக்குவரத்து காவலர்கள் 4 பேர் மவுண்ட் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். போக்குவரத்து விதிகளை மீறுவோர் மீது வழக்கு பதியாமலும் மற்ற போக்குவரத்து காவல் எல்லை பகுதிக்கு சென்று வழக்கு பதிவு செய்ததற்காகவும் திருவல்லிக்கேணி போக்குவரத்து காவல் எஸ்ஐ உட்பட 4 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜராகினர். கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் இதுவரை 20க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். ஜாய் கிறிசல்டாவை காதலித்து 2வது திருமணம் செய்து கொண்டதாகவும் அவருக்கு பிறந்த குழந்தைக்கு தான் தந்தை என்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் மாநில மகளிர் ஆணையத்தில் ஒப்புக்கொண்டார். ஜாய் கிறிசல்டா அளித்த புகாரின் அடிப்படையில் மாநில மகளிர் ஆணையம் நடத்திய விசாரணையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க ஆணையம் காவல்துறைக்கு பரிந்துரை செய்தது. நாமக்கல்லில் வீட்டில் உள்ள நிலத்தடி தண்ணீர் தொட்டியில் இருந்து தந்தை மகளின் சடலங்களை மீட்ட போலீசார் இருவரும் தவறி விழுந்தார்களா, தற்கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீரிழிவு நோய் பாதிப்புள்ள மகளுக்கு 34 வயதாகியும் திருமணம் செய்து வைக்க முடியவில்லையே என்ற மன வருத்தத்தில் தந்தை மயில்கண்ணன் இருந்ததாக கூறப்படுகிறது. சேலத்தில் கல்குவாரி குட்டையில் மூதாட்டிகள் 2 சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அவர்களின் நகைகள் மாயமாகி உள்ளதால் நகைக்காக கொல்லப்பட்டு சடலங்கள் தண்ணீரில் வீசப்பட்டதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூதனூரைச் சேர்ந்த பாவாயி மற்றும் பெரியம்மாள் ஆகியோர் அப்பகுதியில் உள்ள கல்குவாரி குட்டையில் சடலமாக கிடப்பதாக தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடல்களை மீட்டனர். மதுரை வாடிப்பட்டி அருகே அதிவேகமாக இயக்கப்பட்ட தனியார் மினி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மினி பேருந்துகளில் 25 பயணிகளை மட்டுமே ஏற்ற வேண்டும் என்ற விதிமுறை உள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்டோரை ஏற்றிக் கொண்டு கருப்பட்டி கிராமத்திலிருந்து வந்து கொண்டிருந்த பேருந்து பெருமாள்பட்டி அருகே விபத்தில் சிக்கியது. பீகார் சட்டமன்ற தேர்தல் சூடு பிடித்திருக்கும் நிலையில் நமோ ஆப் வாயிலாக பீகார் பெண்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். காட்டாட்சி நடத்தியவர்களை வரும் தேர்தலில் தோற்கடித்து தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்பதில் தமக்கு சந்தேகம் இல்லை என பிரதமர் உறுதிபட தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் மூழ்கி தினமும் ரீல்ஸ் பதிவிடுவதையே பிரதமர் மோடி விரும்புவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மதி மயக்கத்தில் இருந்தால்தான் நாட்டில் நிலவும் வேலையின்மை, கல்வி, சுகாதாரம் தொடர்பான பிரச்சினைகளை கேள்வி கேட்க மாட்டார்கள் என எண்ணுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பீகாரில் தொழிற்சாலை அமைக்க நிலம் இல்லை, ஆனால் அதானிக்கு கொடுப்பதற்கு மட்டும் நிலம் இருக்கிறதா என அமித்ஷாவுக்கு ராகுல் காந்தி சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். ஏழை விவசாயிகளிடமிருந்து நிலத்தை பறித்து அதானிக்கு வெறும் ₹1 1 ஏக்கர் நிலம் கொடுத்தது தொடர்பாக பிரதமர் மோடி என்ன சொல்ல போகிறார் என்றும் ராகுல் காந்தி வினவியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்காளத்தில் முதலமைச்சர் மமதா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. மேற்கு வங்காள அமைச்சர்கள், திரிணாமுல் MP, MLA-க்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் பங்கேற்றனர். அரசுக்கு எதிரான வழக்கை தனது தலைமையிலான அமர்வு விசாரிப்பதை மத்திய அரசு விரும்பவில்லை என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நாடு முழுவதும் தீர்ப்பாயங்களுக்கு ஒரே மாதிரியான நியமன விதிகள் கொண்டு வந்ததற்கு எதிரான வழக்கை 5 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்ற வேண்டுமென மத்திய அரசு நள்ளிரவில் தாக்கல் செய்த மனுவை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி இவ்வாறு தெரிவித்தார்.
சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் அருகே சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். ஜெய்ராம் நகர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் முன்னால் சென்ற சரக்கு ரயிலுக்கு பின் அதே வழித்தடத்தில் வந்த பயணிகள் ரயில் மோதியது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயங்களுடன் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் வங்கிக் கணக்கில் ஒரே தவணையாக 30,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அறிவித்துள்ளார். தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பெண்கள் உதவித்தொகை என கூறி பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1 கோடி பெண்களின் வங்கிக் கணக்குகளில் 10,000 ரூபாய் செலுத்தியது. பெங்களூருவில் அடுக்குமாடி குடியிருப்பின் லிப்டுக்குள் வைத்து வளர்ப்பு நாயை அடித்தே கொன்ற பராமரிப்பாளர் புஷ்பலதா என்பவர் விலங்குகள் வதை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது நாய் தொடர்ந்து குரைத்ததால் விரக்தியடைந்து அவ்வாறு செய்ததாக அப்பெண் வாக்குமூலம் அளித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் 20 உயிர்களை பலி கொண்ட பேருந்து விபத்தில் சகோதரிகள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூத்த சகோதரியின் திருமணத்திற்கு சென்று திரும்பிய இளைய சகோதரிகள் மூவரும் ஒரே இருக்கையில் அமர்ந்து பயணித்த நிலையில் பேருந்து விபத்தில் உடல்கள் நசுங்கி உயிரிழந்தனர். கர்நாடகாவில் சினிமா டிக்கெட் விலையை நிர்ணயித்த உத்தரவுக்கு எதிரான வழக்கில் திரையரங்குகளில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலையை கேட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு தண்ணீர் பாட்டிலை 100 ரூபாய்க்கும் ஒரு காஃபியை 700 ரூபாய்க்கும் விற்பனை செய்வதா என அதிர்ச்சி தெரிவித்த நீதிபதிகள் நியாயமான விலை இல்லையெனில் திரையரங்குகள் காலியாகத்தான் இருக்கும் என தெரிவித்தனர். பெங்களூருவில் புகழ்பெற்ற டிவி நடிகைக்கு ஆபாச வீடியோக்கள் படங்களை அனுப்பி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முதலில் ஆபாச வீடியோக்களை அனுப்பிய பக்கத்தை பிளாக் செய்த பிறகும் சமூக வலைதளங்களில் பல்வேறு போலி கணக்குகளை தொடங்கி தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டதால் பாதிக்கப்பட்ட நடிகை போலீசில் புகார் அளித்தார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின்படி கரூர் அருகே வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் அகற்றினர். கடைகளுக்கு சீல் வைக்க அதிகாரிகள் முயற்சித்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமானோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 3 பெண்கள் மயங்கி விழுந்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மலை கிராமத்தில் சுமார் 100 ஏக்கரில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தொடர் கனமழையால் ஆந்திர எல்லை பகுதியில் உள்ள அரவட்லா ஏரி நிரம்பி வெளியேறும் உபரி நீரால் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய நிலங்களில் நீர் புகுந்தது. மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே பால் விற்பனைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் காணாமல் போனதாக குடும்பத்தினர் புகார் தெரிவித்தனர். நாட்டார் மங்கலத்தை சேர்ந்த செந்தில் சென்ற இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன் வடவாறு பகுதியில் உள்ள சாக்கடை கால்வாய் அருகில் கிடந்ததை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தை முகவர்கள் பாதியிலேயே புறக்கணித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சார் ஆட்சியர் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. திருப்பூரில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டியினை செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தொடங்கி வைத்தார். பசுமையும் பாரம்பரியமும் என்ற பெயரில் இசை, நாடகம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகளில் மாவட்டத்தைச் சேர்ந்த 3275 மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சாலையோரத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள குப்பைகள் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் கரும் புகை மண்டலமாக காட்சி அளித்தது. வேலூர் பகுதியில் உள்ள சாலையோரத்தில் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் கொட்டும் குப்பை கழிவுகளில் மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது பெட்ரோல் கேனுடன் ஏறி நின்று தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. செல்லப்பட்டு கிராமத்தை சேர்ந்த மனோகரன் என்பவர் நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து கட்டியுள்ள மாட்டுக் கொட்டகையை அதிகாரிகள் அகற்ற முயன்றதாக கூறப்படுகிறது.
திருவாரூரில் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் காவல்துறை வாகனங்கள் மற்றும் ஆயுதப்படை காவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு உபகரணங்களை திருச்சி மண்டல காவல்துறை ஐஜி ஜோசி நிர்மல்குமார் ஆய்வு செய்தார். அப்போது ஆயுதப்படை போலீசாரின் பயிற்சியை பார்வையிட்ட அவர் முறையாக பயிற்சி நடைபெறவில்லை என்றும் இதனை தான் பதிவு செய்தால் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க நேரிடும் என எச்சரித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே போலீசாரை கண்டதும் நாட்டு துப்பாக்கி மற்றும் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு 3 பேர் தப்பி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேட்டைக்கு பயன்படுத்தப்படும் குண்டுகள் இல்லாத அந்த நாட்டு துப்பாக்கியை கைப்பற்றிய போலீசார் வேலாயுதம்பட்டியை சேர்ந்த பெரிய கருப்பன், பூமி, சாமிநாதன் ஆகியோரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியின் பிரதான சாலையில் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்வதாக கூறிவிட்டு கழிவுகள் சாலையிலேயே கொட்டப்படுவதால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞரை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வல்லரசு என்பவர் தனது அக்கா வீட்டிற்கு வந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் அடுத்தடுத்து 6 வீடுகளில் புகுந்து குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்திய மேற்கு வங்க இளைஞரை கம்பத்தில் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிய வந்தது. தாய்லாந்திலிருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட சுமார் 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர்ரக கஞ்சாவை கேரள மாநிலம் கொச்சி சர்வதேச விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வயநாடு பகுதியைச் சேர்ந்த அப்துல் சமது என்பவர் உணவு பொட்டலங்களுக்கு இடையே கஞ்சாவை மறைத்து கடத்தி வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்களை வைத்து சிகிச்சை அளிப்பதாக பொய்ச் செய்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை மற்றும் பணி பாதுகாப்பு கோரி மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அலுவலர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே குடிநீர் வழங்க கேட்டு காலி குடங்களுடன் நூற்றுக்கணக்கான பெண்கள் தஞ்சை திருக்காட்டுப்பள்ளி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாத காலமாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் குடிநீர் குழாயில் வரும் தண்ணீரும் மஞ்சள் நிறத்தில் வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. குமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையின் சுவாமி கோயில் அருகே திருடு போன இருசக்கர வாகனத்தை போலீசார் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். பக்தர் ஒருவர் கோயில் வளாகத்தின் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்துவிட்டு சுவாமி தரிசனம் செய்ய கோயிலுக்குள் சென்றபோது மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட தக்காளி பயிர்களில் வைரஸ் நோய் தாக்குதல் ஏற்பட்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் லட்சக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சேந்தமங்கலம் கிராமத்தில் புற்களை கூட அகற்றாமல் அவசரமாக சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த திருநாவலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தரமான முறையில் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தருமபுரி மாவட்டம் இண்டூர் அருகே மேய்ச்சல் புறம்போக்கு நிலத்தில் குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சிக்கு சொந்தமான குப்பை வண்டிகளை சிறைப்பிடித்து கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள 90 ஏக்கர் பரப்பிலான மேய்ச்சல் நிலத்தில் இண்டூர் ஊராட்சிக்கு சொந்தமான குப்பைகளை கொட்டுவதற்கு நல்லம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலகம் அனுமதி வழங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சட்டவிரோத லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு வந்த 4 பேரை கைது செய்த போலீசார் லாட்டரி சீட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். கொடைரோடு ரயில் நிலையம் பகுதியில் ராமலிங்கம் என்பவரது வீட்டில் அதிகாலையில் லாட்டரி சீட்டுகளை சில்லறை விற்பனையாளர்களுக்கு பிரித்து கொடுப்பதாகவும் வெளிப்படையாகவே விற்பனை நடைபெறுவதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது.
குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே காற்றின் வேகம் காரணமாக தென்னை மரம் முறிந்து விழுந்ததில் 2 மின் கம்பம் மற்றும் டிரான்ஸ்பார்மர் சரிந்து விழுந்தன. ஆட்கள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட கடைகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட சாத்தா கோவில்பட்டி பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் தேனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. வனப்பகுதியில் இருந்து உணவு தேடி யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்கும் வகையில் யானைகளின் உணவான புல், காட்டுவாழை, தேக்கு மரங்களை வளர்க்கும் பணியை தென்காசி மாவட்டம் புளியங்குடி வனப்பகுதியில் வனத்துறையினர் தொடங்கியுள்ளனர். மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையிலான மோதலை தடுக்கும் நடவடிக்கையாக வனத்துறையினர் மேற்கொண்டுள்ள இம்முயற்சி அனைவரின் பாராட்டுதலையும் பெற்றுள்ளது. கொலை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு 40 ஆண்டுகளை சிறையில் கழித்த அமெரிக்க வாழ் இந்தியர் சுப்பிரமணியம் வேதத்தை நாடு கடத்தும் உத்தரவுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அவர் மீதான குற்றச்சாட்டு பொய்யானது என்று தற்போது நிரூபிக்கப்பட்டதால் அவரை நாடு கடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தங்களது வீடுகளின் மேல் அமர்ந்திருக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கனமழையால் பிலிப்பைன்ஸில் உள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் செபு மாகாணத்தில் உள்ள லிலோன் நகரில் வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்தது. பூட்டானின் தலைநகரான திம்புவில் ஆயிரக்கணக்கான புத்த துறவிகள் ஒன்று கூடி உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திம்புவில் உள்ள சாங்லி மிதாங் பல்நோக்கு அரங்கத்தில் ஒற்றுமை, இரக்கம், ஆன்மீக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் உலகளாவிய அமைதி பிரார்த்தனை விழா நடைபெற்றது. சீனாவிற்கு சொந்தமான சர்வதேச விண்வெளி மையத்தில் விண்வெளி வீரர்கள் கிரில் சிக்கன் தயாரித்து சாப்பிட்டுள்ளனர். புகை மற்றும் எண்ணெய் பசையின்றி விண்வெளியில் பயன்படுத்தும் வகையில் ஸ்மார்ட் வெப்பநிலை கட்டுப்பாட்டு அமைப்புடன் வடிவமைக்கப்பட்ட ஓவன் மூலம் கிரில் சிக்கன் செய்து சாப்பிட்டனர். கைதி திரைப்படத்தின் மலேசிய ரீமேக்கான பந்துவான் படத்தை பார்ப்பதற்காக நடிகர் கார்த்தி மலேசியா சென்றுள்ளார். வரும் 6ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள இந்த படத்தின் சிறப்பு திரையிடலை கதாநாயகன் ஆரோனுடன் சேர்ந்து கார்த்தி பார்த்து ரசித்ததாக கூறப்படுகிறது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா உள்ளிட்டோர் நடித்துள்ள பராசக்தி படத்தின் முதல் பாடலின் ப்ரோமோ வெளியானது. சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா ஆகியோரது டூயட் பாடலான அடி அலையை பாடல் முதல் சிங்கிளாக வரும் 6ஆம் தேதி வெளியாகவிருப்பதாக இந்த ப்ரோமோ மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. துல்கர் சல்மானின் காந்தா படத்தின் ட்ரெய்லர் வரும் 6ஆம் தேதி வெளியிடப்படவிருப்பதாக படக்குழு ப்ரோமோ வீடியோ வெளியிட்டு அறிவித்திருக்கிறது. தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாரான MK தியாகராஜா பாகவதரின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி இந்த படம் உருவாக்கியுள்ளது. இயக்குனர் கார்த்திக் வர்மா தண்டு நடிகர் நாக சைத்தன்யா கூட்டணியில் உருவாகி வரும் NC-24 படத்தில் நாயகியாக நடித்திருக்கும் நடிகை மீனாட்சி சௌத்ரியின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. பிராண த்ரில்லர் கதைக்களத்துடன் உருவாகி வரும் இந்த படத்தில் மீனாட்சி தக்ஷா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு முன்னாள் கேப்டன் தோனி தொடர்ந்த வழக்கில் வழக்கறிஞர் ஆணையர் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையர் நியமித்ததில் எந்த தவறும் இல்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் தொடரில் இருந்து இந்திய அணியின் முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் காயம் காரணமாக விலகியுள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் தொடங்கவிருக்கும் சீசனில் சிட்னி தண்டர்ஸ் அணிக்காக விளையாட ஒப்பந்தமாகி இருந்த நிலையில் முழங்காலில் ஏற்பட்ட காயத்தால் விலகியுள்ளார். ICC ஒருநாள் மகளிர் உலகக்கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படைத்த இந்திய அணியை பிரதமர் மோடி புதன்கிழமையன்று நேரில் அழைத்து பாராட்டுகின்றார். டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என கூறப்படுகிறது.
மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தொடர் நாயகி விருது வென்ற தீப்தி சர்மாவை டிஎஸ்பியாக நியமனம் செய்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தீப்தி சர்மா 212 ரன்கள் மற்றும் 22 விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்தியா கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக இருந்தார். ஐசிசி ஒருநாள் மகளிர் உலகக்கோப்பையை இந்திய வீராங்கனைகள் வென்றதை பாகிஸ்தான் ரசிகர் ஒருவர் குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்துள்ளார். பாகிஸ்தான் ஜெர்சி அணிந்து குடும்பத்துடன் இந்திய தேசிய கீதத்தை பாடி விளையாட்டை விளையாட்டாக மட்டுமே நேசித்து மகிழ்ச்சியடைந்த வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்து வருகிறது. ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பையை வென்றதற்கு பிறகு ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டன் பதவியில் இருந்து விலக வேண்டும் என முன்னாள் கேப்டன் சாந்தா ரங்கசாமி கருத்து தெரிவித்துள்ளார். ஹர்மன் ஒரு சிறந்த பேட்டர் மற்றும் ஃபீல்டர் என்றாலும் கேப்டன் பதவியின் சுமை இல்லாமல் இருந்தால் அவர் இன்னும் சிறப்பாக பங்களிக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள பகவதி அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சள் நீராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குறிப்பாக இதில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மஞ்சள் நீரை ஒருவர் மீது ஒருவர் ஊற்றிக்கொண்டு உற்சாகமடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சடையாண்டி கோவிலில் 105 கிடாக்கள் வெட்டப்பட்டு ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வினோத திருவிழா நடைபெற்றது. அணைக்கரைப்பட்டி பகுதியில் உள்ள கோவிலில் ஐப்பசி மாத திருவிழா நள்ளிரவு தொடங்கி விடிய விடிய நடைபெற்றது.